முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளித்துள்ள பேட்டியை பிடிஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும், மக்களின் ஆதரவோடு 200 தொகுதிகளுக்கு மேல் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தனக்கு மிகுந்த திருப்தி அளிக்கும் திட்டம் எது என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட அத்தனை திட்டங்களும் மிக முக்கியமானவை என்றாலும், குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அளிக்கும் மகளிர் உரிமை திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் ஆகியவை தனக்கு மிகவும் திருப்தி அளித்துள்ளதாகவும், அடுத்து அமைய உள்ள ஆட்சியில் இந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க உள்ளதாகவும், காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், 2019 முதல் திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக இருப்பதாகவும், இந்த கூட்டணியில் புதிய கட்சிகளும் சேர்ந்துள்ளதால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மேலும் வலுவடைந்துள்ளதாகவும், தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரியிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், அமலாக்கத்துறையை ஒன்றிய அரசு தங்களின் ஏவல் துறையாக மாற்றி எதிர்க்கட்சிகளை ஒடுக்க முயல்வதை இந்த நாடே பார்த்து வருவதாகவும், உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் பல வேளைகளில் அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், அதிமுகவுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, அந்த கட்சியின் தலைமை கழகமாக டெல்லி பாஜக இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதிமுகவில் திராவிட இயக்க உணர்வோடு வளர்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தின் தலைமகனாக விளங்கும் திமுகவை நோக்கி வருவதாகவும், இதே பாதையைத்தான் பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் அரசு நிர்வாகம் முடங்கியிருந்ததாகவும், திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால் தற்பொழுது தமிழ்நாட்டின் வளர்ச்சி 11.19% அதிகரித்து நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக மீதான திமுகவின் விமர்சனங்கள் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டின் உரிமைகளையெல்லாம் அடகு வைத்தவர்களை, டெல்லி ஆட்டுவித்தபடி ஆடுபவர்களை அடிமை என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.